உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொடுக்கப்படக்கூடிய பணம் வாக்கிற்கு கொடுக்கப்படக்கூடிய பணம் தான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவிச்சிருக்காரு. அவர் சொன்னது என்ன முழுமையாக பார்க்கலாம். அதே இப்போ உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. நீங்க நான் என்ன பதில் சொல்லுவேனோ அதே கேள்வியை எழுப்புறீங்க. நீங்க பாருங்க, 4.5 ஆண்டுகள் முடியுது. அடுத்த 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. இப்ப மக்களை தேடி இவங்க போறாங்க. இப்ப ஓரணியில் தமிழ்நாடு, மக்களை தேடி முதல்வர், இதெல்லாம் வருது. இப்ப போய் அவங்க உறுப்பினர் சேர்க்கைங்கிறாங்க. உறுப்பினர் சேர்க்கைன்னு உள்ள போயிட்டு இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் வரலன்னு இப்ப கேக்குறீங்க. அப்ப ரொம்ப பேருக்கு வரல, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஏன் கொடுக்கல? ஏன்னா தேர்தல் வரும்போது பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனம். இப்ப தேர்தல் வருது, இப்ப யாருக்கெல்லாம் வரலைன்னு சொல்லி கொடுக்கறதும் அவங்கள அவர் கையாலே கொடுக்கறது என்பது வாக்குக்கு காசு தானே. இதை விட கொடுமையான கையூட்டு ஏதாவது இருக்கா? ஊழல், லஞ்சம் இருக்கா? 6 மாசத்துக்கு கொடுத்தீங்கன்னா 6000, ஒரு வாக்குக்கு 6000. 8 மாசத்துக்கு கொடுத்தீங்கன்னா 8000 கணக்கு பண்ணி ஒரு வாக்குக்கு கொடுக்குறீங்க. அது தவிர வேற என்ன? உண்மையிலே மக்கள் மேல அக்கறை இருந்தா நீங்க முதல்ல இருந்து கொடுத்துருக்கணும். இதுல என்ன வளர்ச்சி இருக்கு? இதுல என்ன இருக்குது? நீங்க தான் சொல்றீங்க நாட்டுல நாங்க முதன்மையான அரசு, முதன்மையான மாநிலம், அப்படி வளர்ந்துட்டோம், இப்படி வளர்ந்துட்டோம், வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு. உங்க இத்தனை ஆண்டு கால வளர்ச்சியில எங்க ஆத்தா 1000 ரூபாய் கையேந்திர நிலைமை தானே இருக்குது. இத வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா அது கேட்கறதுக்கு எங்களுக்கு மன வளர்ச்சி கொண்டிருக்குன்னு தான் அர்த்தம். என்ன பொறுத்திக்கிறது? ஆகுமா ஆகாதா? ஆகக்கூடாது, ஆகக்கூடாது. இவர்கள் இந்த நாட்டில் எவ்வளவு கடன் வச்சிருக்கிறாங்க? இந்த 1000 ரூபாயில அவங்க 980 கோடி கிட்ட இழக்கிறாங்க. 900 கோடிகளுக்கு மேல இழக்கிறாங்க. நீங்க ஆக்கப்பூர்வமா ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? ஏதாவது நடந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. 3000 வேலை வாய்ப்பு பார்த்தவள், அதுல 3000 பேர் இந்த தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலை வாய்ப்புக்கு 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. இப்ப எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கான்? 14,000 பேர் ஆசிரியர் நியமனத்துக்கு பணி தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்காங்க. எத்தனை பேர்? 14,000 பேர். பகுதி நேர ஆசிரியர் பல்லாயிரக்கணக்கான பேர் பணி நிரந்தரத்துக்கு காத்துட்டு இருக்கான். ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. 58 வயது ஓய்வு காலமா இருந்தது, ஏன் 60 ஆண்டுகளா நீட்டிக்கப்பட்டுச்சு? 58 வயதுல வெளியில போனா அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். அந்த ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல. 2 ஆண்டு நீட்டிக்கிற. அந்த 2 ஆண்டுல படிச்சுட்டு வர்ற இளைஞனுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு வேலை வாய்ப்புக்காக. ஒரு ஆட்சி முறையை பாருங்க, எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இதுக்கு ஓய்வூதியம், பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்க முடியாது. போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடித்த பணம் 7500 கோடி அவங்காச திருப்பி எடுத்து தின்னுட்டா நீ அதை கொடுக்க முடியாது. நல்ல பள்ளிக்கூடங்களை சீரமைக்க முடியாது, ஒரு சாலை போட முடியாது, எதுக்கும் காசு இல்ல. ஆனா அப்பா பேர்ல கலையரங்கம் கட்ட 540 கோடி, நூலகம் கட்ட 200 கோடி, சமாதி கட்ட 200 கோடி. இதெல்லாம் யோசிச்சு பாரு. இந்த காசு எந்த தாய்மார்கள் வீதியில என்ன ஆத்தாலும் பெரியத்தாலும் சின்னத்தாலையும் அக்கா தங்கச்சி என் மதினிமாரும் வாசு தீர்வில் நின்று மாசம் 1000 ரூபாய் கொடுங்கன்னு போராடினது யார்? உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.